தேர்தல் தேதி அறிவித்த நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து விரைவாக நடத்தி வந்து கொண்டிருந்தார்கள். அதில் இன்றைக்கி அதிமுக கூட்டணி தங்களுடைய தொகுதி பங்கீடை ஓரளவுக்கு இறுதி செய்து இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் பிரகாரம் பாஜகவுக்கு 27 சீட்டுகளும், அமமுகவிற்கு 11 சீட்டுகளும், பாமகவிற்கு 18 சீட்டுகளும் இறுதியாகி உள்ளதாக இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் சில சின்ன சின்ன கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள். அவர்களுடனுடைய பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து வருவதாகவும், அவர்களுடைய பங்கீடு முடிந்தவுடனே அதிமுக எவ்வளோ தொகுதிகளில் நிற்கும் என்பது தெரிய வரும் என்றும் இன்றைக்கி அந்த கட்சியிலிருந்து கூறியிருக்கிறார்கள். ஒரு வழியாக பலகாலம் இழுத்தது ஒன்று வந்திருக்கு. ரெண்டாவது எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இனி இந்த விஜய் ஃபேக்டர் அதை பற்றின பேச்சு இப்போ கொஞ்ச காலத்துக்கு குறைவாக இருக்கும். அப்படியே இப்போ திருப்பி விஜய் இந்த பக்கம் வர்ற மாதிரி இருந்தாச்சுன்னா அதிமுகவிலிருந்து கொஞ்சம் சீட்டை கொடுத்து அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு செட்டப்பும் அதில் இருக்கிற மாதிரி தெரியுது. வேறு எல்லா கட்சியும் கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி எதான்னு சொல்லுவாங்களான்னு தெரியாது. 27 சீட்டு பாஜகவுக்கு அப்படின்னு பார்க்குறோம். 27 சீட் அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது. அதனால் அது ஒரு விஷயத்தில் தெரியாது. காங்கிரஸையும் கூட ஒரு சீட்டு குறைவு தான். ஆமாம், அதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை பற்றி இப்போ நிறைய பேர் மீம்ஸ் போட தொடங்கியிருப்பானுங்க. நிச்சயமாக. அதனால் நம்ம இன்னொரு விதத்தில் பார்க்கணும் என்னென்னா, அங்கே கூட்டணியில் எவ்வளவு கட்சிகள், இங்கே கூட்டணியில் எவ்வளவு கட்சி அப்படின்னு பார்க்கும்போதும் பிஜேபிக்கு காங்கிரஸ் அதை கம்பேர் பண்ணும்போது சீட்டு குறைவாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நான் பார்க்குறேன். நெகோசியேஷனில் பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இல்லை அப்படிங்கக்கூடியது தெரியுது. ரெண்டாவது, நம்ம இதை இன்னொரு ஆங்கிளில் இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது அதிமுகவுக்கு பிஜேபியினால் வந்த லாபமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய இடங்களில் அந்தளவு அதிமுகவுக்கு இளைஞர்கள் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலை. ஏதாவது இருந்ததுன்னா பிஜேபியினால் ஏதாவது இருந்தால்தான் உண்டு. ஸோ அதை பார்க்கும்போது பிஜேபிக்குள்ள ஷேருங்கிறது குறைவாகத்தான் நான் இதை பார்க்குறேன். அதிமுகவுக்கு ரொம்ப அன்டியூ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க சிம்பிளை ஒன்றை வச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கக்கூடியது தெரியலை. அடுத்தது எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இருக்கிற இந்த கட்சிகளுக்குள்ளே பேசி எடுத்து ஒரு மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் ஆயாச்சு. அங்கே என்னடான்னா, இப்போ ஒன்றும் காங்கிரஸோடு உள்ளது ஒன்று உறுதியாக இருக்குது. சிபிஐயோட அவங்க 6லேருந்து 5க்கு குறைந்து வந்து விட்டார்கள். அதனால் அது அங்கே முடிவாச்சு. அப்புறம் அந்த பிளாஸ்டிக் சேர்க்காரர் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன இந்த அப்புறம் அவர் இடையில வேற புலம்பி இருக்காரு. ஐயோ அப்படி அது மாறலை இது மாறலைன்னெல்லாம் புலம்பி தள்ளியிருக்காரு. நியாயம்தான். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பொதுவாக பட்டியலின சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இளைஞர்கள் பெருவாரியாக இன்று விஜய் பக்கம் இருக்காங்க. ஸோ அப்போ திருமாவளவனுக்குள்ள பேஸுங்கிறது பல இடங்களில் இன்றைக்கி விஜய் பக்கம் போயிடுச்சு. அப்போ எதுக்கு நான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி திமுக கேட்குறது? அது நியாயம் தானே? கரெக்டு தான். அந்த பலத்துக்கு நீ இருந்தேன்னா உனக்கு சீட்டு கொடுக்கலாம்ப்போ, உனக்கு இது இல்லையே அப்படின்னு இன்றைக்கி திமுக சொல்லுது. சிபிஎம் இல்லை எங்களுக்கு வேணும். இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னா, இப்போ சண்முகம் இடையில இன்றைக்கி ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது திட்டங்களை சொல்லி அவங்க சொந்த பலத்தில் ஒன்றும் திமுக போய் ஜெயிச்சுக்கலாம் முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்ல வர்றாரு? திமுக இஸ் எ ஃபெயிலியர் பார்ட்டி. கரெக்டு. அப்போ அந்த கூட்டணிக்குள்ளே உள்ள இன்னொரு கட்சியே இந்த கட்சி தோத்த கட்சி, இந்த ஆட்சி தோத்த ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இன்றைக்கி அந்த பக்கத்தில் கூட்டணி இருக்குது. இங்கே ஓரளவு இன்றைக்கி இது செட்டில் ஆகிருக்கு. இன்னும் என்னென்ன கட்சிகள் நிறைய இருக்குது. இந்த ஐஜேகே இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்குது. இந்த 2 சீட்டு 3 சீட்டு அங்கங்கே கொடுத்து அந்த கட்சிகள்லாம் எப்படி இவங்க சமாளிப்பாங்கங்கக்கூடியதை பார்க்கணும். இல்லை எந்த கட்சி அங்கே கூட தந்தால் அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு கூட சில கட்சிகள் நினைக்கலாமான்னு அதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொடுக்கறதுக்கு அங்கே சீட்டு இல்லை. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க இப்போ எல்லாத்தையும் அவங்களும் வீதிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு விதத்தில் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ப்ராசஸில் இன்றைக்கி இந்த சீட் ஷேரிங்கில் அதிமுக கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அவங்க முன்னாடி காலை வச்சுட்டாங்க. என்ன சீட்டு அப்படிங்கக்கூடியதில் இப்போ என்ன இருக்குது? இந்த 20 சில்லற சீட்டு, அவங்களுக்கு 11 இவங்களுக்கு 18ன்னா தோராயமாக என்ன சீட்டு? அதாவது சில என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிசின்னு பிரிப்பாங்க. ஏ ஷூராக ஜெயிக்கிற சீட்டு, பி ஒரு மாதிரி ஆசிலேஷனில் இருக்கிறது, சின்னா டப்பா டான்ஸ் ஆடின சீட்டு. ஸோ இப்போ இதில் எவ்வளோ சீட்டு யார் யாருக்குன்னு பிரிப்பாங்க. அதில்
ஆல்மோஸ்ட் சில சீட்டுகள் இதெல்லாம் உறுதியான சீட்டுகள்னு இருக்கும். அட்லீஸ்ட் அந்த சீட்டுகளில் இவர்கள் வேலையை ஆரம்பிக்கிறார்களா? அப்படி ஆரம்பித்தாச்சுன்னா இதுவரை பின்தங்கி இருந்ததை இவங்க வந்து சரி பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இதை இவர்கள் செய்கிறார்களாங்கக்கூடியது வரக்கூடிய காலங்களில் தான் பார்க்கணும். அது அப்போ தான் இந்த கூட்டணியில் உள்ள இந்த சீட் அறிவிப்பு வந்ததுனால உள்ள ஒரு அட்வான்டேஜ் இருக்கா, இல்லைன்னா இந்த அட்வான்டேஜை அவர்கள் நாசமாக்க போகிறாங்களாங்கக்கூடியது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டில் எப்படி காங்கிரஸுக்கு இவ்வளவுன்னு சொல்லி திமுக பண்ணிச்சோ அந்த மாதிரி இவங்க 3 கட்சிக்கு அந்த மாதிரி, அதாவது மேஜராக இருக்கக்கூடிய 3 கட்சி, அதாவது இரட்டை இலக்க சீட் வாங்கக்கூடிய கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதே லாஜிக் அங்கே கொண்டு போனோம்னா கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை இதெல்லாம் இரட்டை இலக்க கட்சி இல்லை கரெக்ட் அப்படிங்கிறது உறுதியாகுது. ஆனால் இப்போ இரட்டை இலக்கம் இல்லாமல் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் இது எப்படி இது சாத்தியப்படுங்கக்கூடியது போகக்கூடிய காலத்தில் பார்க்கணும். ஏதோ இன்றைக்கி இந்த அறிவிப்புங்கக்கூடியது ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் என்பது வந்திருக்கிறது. ஸோ அதனால் சில குழப்பங்களை கூட்டணிக்குள்ளே இது சமாளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி வருதுங்கக்கூடியதை போக பார்ப்போம்.